Hello viewers, how to create logo in Canva. So Canva app la logo எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல Canva app ஓபன் பண்ணனும். ஓபன் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோஷியல் மீடியா, டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட்ஸ்னு கீழே உங்களுக்கான நிறைய லோகோ, இன்ஸ்டாகிராமு, ரெஸ்யூம், ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ், ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறமா கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து தம்ப்லைன் எல்லாம் ரெடி பண்ணலாம். அங்கே லோகோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து டிசைன்னு கொடுங்க. டிசைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கான நிறைய லோகோ டிசைன்ஸ் வரும். ஸோ அந்த லோகோ டிசைன்ஸில் நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சூஸ் பண்ணுறேன். இந்த லோகோ டிசைனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து அதில் இருக்கிற அதை வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு வேறு இன்ஷியலாக நான் கொடுக்குறேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்புறமா ஆரை கூட நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ இதை டிலீட் பண்ண முடியல, இது ஃபிக்ஸ்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த நேமை கூட நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து சேனல்னு கொடுக்குறேன். சேனல், ஓகே. ஸோ சேனல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலரு பிளாக்கில் இருக்குது, நான் வேறு கலர் கொடுக்குறேன். ஸோ நிறைய டபுள் ஷேட், சிங்கிள் ஷேட், யூனிக் கலர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். நிறைய பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். ப்ளூ அண்ட் பிளாக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், உங்களோட லோகோ டிசைன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக கூட சேர்க்கலாம். ஸோ இப்போ நிறைய ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது. மேலே வந்து டவுன்லோட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் அஸ் இமேஜ்னு வரும். ஸோ கொஞ்சம் ப்ராசஸிங் நடந்ததுக்கப்புறமா சேவ்னு கொடுக்கணும். அப்புறமா ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன். இப்போ வந்து உங்களோட டிசைன் வந்து கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆகிடுச்சு, அவ்வளோதான், நம்மளோட லோகோ கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.